ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த கன்னிபால் சீரிஸ் சீசன் 2ஓட எபிசோட் 5, 6, 7, 8 இந்த 4 எபிசோடையும் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. இப்போ நம்ம அந்த கதைக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஃபாதர் இருக்காருல, அவரோட தாத்தா அவரோட சின்ன வயசு கதையெல்லாம் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி 1949ல நம்ம கிராண்ட் ஃபாதர் தான் காமிக்கிறாங்க. இவரு ஃபர்ஸ்ட் டைமா அந்த கோட்டோஸோட வீட்டுக்கு இவர் அப்பா கூட போறாரு. ஆக்சுவலா அப்பயுமே இவரோட அப்பா தான் இந்த ஊரோட சீஃப் ரிசிஸ்டா இருந்திருக்காரு. அவர் அந்த கோட்டோஸ் வீட்டுக்கு போயிட்டு அப்ப இருந்த ஹெட்டான அந்த ஆள்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஊரே ரொம்ப பஞ்சத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் பசியிலே செத்துக்கிட்டு இருக்காங்க, உங்களால இந்த மக்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியும், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம கிராண்ட் ஃபாவோட அப்பா அவர்கிட்ட கேட்கிறாரு. ஆனா அவரு அதுக்கெல்லாம் சுத்தமா ஒத்து வர மாதிரி தெரியல, முடியாதுன்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி அனுப்பிச்சாரு. அப்படியே வெளில வரும்போது தான் நம்ம கிராண்ட் ஃபா முறையா கின்ன பார்த்துட்டு அவரும் அப்படியே கிளம்பி போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த சீன்லயே நம்ம கிராண்ட் ஃபா அந்த கின்ன ஒரு பாண்ட் சைட்ல பாக்குறாங்க. நம்ம கிராண்ட் ஃபாவும் அந்த கின்ட்ட போயிட்டு பேசுறாரு. நான் உன்னை அந்த வீட்டுல பார்த்தேன், நீ ரொம்ப சோகமா நின்றுட்டு இருந்தீ அப்படி சொல்லிட்டு நம்ம கிராண்ட் ஃபா அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த கின்னும், நான் உங்கள்ட்ட நிறைய ரகசியமான விஷயம்லாம் பேசணும், சோ தனியா எங்கேயாச்சும் போய் பேசலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம கின்னும் அந்த கிராண்ட் ஃபாட்ட கேட்கறாங்க. நம்ம கிராண்ட் ஃபாவும், எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்க நம்ம பேசுறத யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகை மாதிரி ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. நம்ம கின்னும் அவங்க சொல்ல வர எல்லாத்தையும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஊரே என்ன ஒரு தீய சக்தி மாதிரி பாக்குது, எங்க போனாலும் கல்லை விட்டு அடிக்கிறதும் என்ன துன்புறுத்துறதும் தான் இந்த ஊருக்காரங்களுக்கு வேலையாவே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதையை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கின்னோட மாமா ஒரு ப்ராஸ்டிடியூட் மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்காங்க. சோ அதனாலேயே கின்னையும் அவங்க அம்மாவையும் இந்த ஊரே வெறுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ரொம்ப எமோஷனலா நம்ம கின்னு ஃபாதர்ட்ட எழுதி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே, நான் அந்த உலகத்துல இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆளுன்னு நினைக்கிறேன், எனக்கு வாழவே பிடிக்கல அப்படி சொல்லிட்டு நம்ம கின்னு கிராண்ட் ஃபாட்ட சொல்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சோல், இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்குமே நான் புரிய வைக்கிறேன், நம்ம சேர்ந்து புரிய வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம கிராண்ட் ஃபா கின்ட்ட சொல்றாரு. அப்படி நம்ம கிராண்ட் ஃபா பேசிட்டு இருக்கும் போதே கின் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா மயக்கி அவர் கூட அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நம்ம கோட்டோஸோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு பால்கனி ஓரமா நம்ம சுமிரவும் அந்த வீட்லயே இருக்கிற இன்னொரு பொண்ணு நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, உனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கா, எனக்கு சுத்தமா இது பிடிக்கல, நம்ம வேணா இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடலாமா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குது. ஆக்சுவலா அந்த பொண்ணு என்ன நினைச்சிட்டு கேக்குதுன்னா, சுமிரேவுக்கும் அந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல, நம்ம சொன்ன உடனே சுமிரேவும் ஓகே சொல்லிடும் அப்படி சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு சொல்லுது. ஆனா இந்த பொண்ணு சொன்னதுக்கு சுமிரவோட ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது, சுமிரேவுக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல, சுமிரேவுக்கு இந்த வீட்டுல இருக்கிறதா பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரிக் கண்ணு வச்சு சுமிரேவுக்கு ஷாக் கொடுத்து அவங்கள மயக்க போட வச்சுட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுது. அப்படியே கட் பண்ணி நம்ம கிராண்ட் ஃபா கதை சொல்லிட்டு இருக்க அந்த பிரீஸ்ட் ஹால தான் காமிக்கிறாங்க. நம்ம கிராண்ட் ஃபா என்ன சொல்றாருன்னா, இப்படி நாங்க அந்த ஊர்ல சந்தோஷமா லவ் பண்ணிட்டு இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமா நாங்க லவ் பண்றது அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது, நாங்க லவ் பண்றது ஊர்ல உள்ள யாருக்குமே பிடிக்கல, ஏன்னா எங்க அப்பா இந்த ஊர்லயே பெரிய பிரீசிஸ், ஆனா அவரோட பையனா இந்த ஊர்லயே எல்லாரும் வெறுக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றேன், இது இந்த ஊர்ல உள்ள யாருக்குமே பிடிக்கல, சோ அதனால நாங்க அன்னையில இருந்து ரகசியமா மீட் பண்ணிக்க ஆரம்பிச்சோம், ஒவ்வொரு வாட்டி ஓட் ஃபெஸ்டிவல் நடக்கும் போதும் நாங்க கண்டிப்பா மீட் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம். அப்படி ஒரு ஓட் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கும் போது நாங்க ரெண்டு பேரும் ரகசியமா மீட் பண்ணோம். அப்பதான் கின் சொன்னாங்க, உன்னோட நான் ஒரு விஷயம் சொல்லணும், நான் பிரெக்னெண்டா இருக்கேன், ஆனா இது உன்னோட குழந்தையான்னு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியல, நான் அந்த ஊரை விட்டே போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு கின்னு நம்ம கிராண்ட் ஃபாட்ட சொல்றாங்க. அதுக்கு நம்ம கிராண்ட் ஃபா சொல்றாரு, இங்க பாரு கின், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம இந்த குழந்தைய வளர்க்கலாம், இத என் குழந்தை பேரை நான் வளர்க்குறேன், நம்ம இந்த ஊருக்கு புரிய வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம கிராண்ட் ஃபா அந்த கின்ட்ட ரொம்ப ஆறுதலா பேசாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஊர்ல உள்ள ஆளுங்கெல்லாம் சின்னவரை காணும், சின்னவர் எங்க போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு நம்ம கிராண்ட் ஃபாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்க ஒரு ஆள்ல நம்ம கிராண்ட் ஃபாவையும் கின்னையும் ஒரு ஆள் கண்டுபிடிச்சிடறாரு. அந்த ஆளு நம்ம கிராண்ட் ஃபாவை கூட்டிட்டு போக மட்டும் இல்ல, கின்ன போயிட்டு அட்டாக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. நம்ம கின்னு மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே அந்த ஆளு நம்ம கிராண்ட் ஃபாவை அழைச்சிட்டு போறாரு. உடனே கின்னு எழுந்து பக்கத்துல இருந்த ஒரு மண்வெட்டி எடுத்து அந்த ஆள் மண்டையிலே போட்டுறாங்க. அந்த ஆள் அங்கேயே காலி. உடனே அந்த இடத்துல ஒரு சலசலப்பாகுது. அந்த வில்லேஜில் உள்ள எல்லாருமே அந்த இடத்துல கூட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம கின்ன வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போயிட்டு ஒரு காட்டுக்கு நடுவில் கட்டி போட்டுறாங்க. ஏன்னா அந்த வில்லேஜில் உள்ள எல்லாருக்குமே தெரியும், அந்த காட்டுல தான் நரமாமிசம் சாப்பிடுற ஒரு கூட்டமே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு. அதனாலே நம்ம கின்ன அந்த நரமாமிசம் சாப்பிடுறவங்க நம்ம கின்னையும் சாப்பிட்டு கொண்டுருவாங்க அப்படி சொல்லிட்டு அந்த வில்லேஜில் உள்ளவங்க நம்ம கின்ன அந்த காட்டுல கட்டி வச்சிருவாங்க. அப்படியே அந்த சீனும் கட்டாது. கட் பண்ணி ஒரு 5 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த வில்லேஜில் உள்ள 2 பேர் சின்ன சின்ன அனிமல்லாம் பிடிக்கிறதுக்காக அங்கங்க ட்ராப்லாம் செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அவருங்க ட்ராப் ஒன்று செஞ்சு வச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு அந்த அடர்ந்த காட்டுல தனியா நின்று இருக்கதா பாக்குறாரு. அதை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணுகிட்ட போய், என்ன பாப்பா இந்த காட்டுல நீ என்ன தனியா பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணுகிட்ட கேட்டுட்டு அந்த பொண்ணை பாக்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு வாயில ஒரு மனுஷன் விரல் இருக்கு. அப்படியே அண்ணாந்து பாக்குறாரு. பார்த்தா நம்ம கின்னு அப்படியே பறந்து வந்து ஒரே போடு அந்த ஆள் அங்கேயே காலி ஆயிட்டாரு. இப்படி கின்னு அந்த ஆளை கொன்னதை கூட வந்த இன்னொரு ஆளு அவங்க குரூப்ல போய் சொல்லிடுறாரு. அந்த குரூப்ல கிராண்ட் ஃபா அப்புறம் அவங்களோட அப்பா அந்த வில்லேஜ்ல கொஞ்சம் பேரும் இருக்காங்க. இந்த வில்லேஜஸோட நிலைமை நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கூட சாப்பிடறதுக்கு சாப்பாடே இல்ல. ஆல்ரெடி இவங்க பசியிலையும் குளிர்லயும் செத்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட ஒரு சாப்பாடு கூட கிடையாது. இவங்களே இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச சாப்பாடை வச்சு சூப் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வேட்டைக்கு போன அந்த ஆளும் இப்படி வந்து சொல்லும் போது அந்த கூட்டத்தில் உள்ள எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கின்ன காமிக்கிறாங்க. அவங்க கொண்டு அந்த ஆளை அப்படியே வெட்டி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த வில்லேஜில் உள்ள எல்லாருமே பசியாலையும் குளிராலையும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. சோ அதனால அப்போ உள்ள பிரீஸ்ட் இருக்காருல, அதான் நம்ம கிராண்ட்ஃபாவோட அப்பா, அவர் போயிட்டு கோட்டோஸோட ஃபேமிலிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு. இந்த மாதிரி இந்த வில்லேஜில் உள்ள யாருக்குமே கொஞ்சம் கூட சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்ல, உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு அப்போ உள்ள கோட்டோஸோட ஹெட்டான கிஞ்சிட்ட கேட்கிறாரு. ஆனா அது கிஞ்சி இந்த அடிமை மக்களுக்கு எல்லாம் நான் உதவ முடியாது அப்படி சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படி சொல்லிடுறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம கிராண்ட்ஃபா இருக்காருல, அவரும் கின்னும் ரகசியமா ஒரு இடத்துல சந்திப்பாங்களே, அந்த இடத்துக்கு தான் திரும்பி போய் பாக்குறாரு. அப்படியே அந்த கோகைக்குள்ள போய் பார்த்தா கின்னும் அவங்களோட குழந்தையும் நம்ம கிராண்ட்ஃபாவை பார்த்து அங்க நின்றுட்டு இருக்காங்க. நம்ம கிராண்ட்ஃபாவுக்கு கின்ன பார்த்தோன்னே பயங்கரமான சந்தோஷம். இது நம்மளோட குழந்தை தானே, அவ பேர் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம கிராண்ட்ஃபா எப்பயும் போல கின் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா கின்னு வந்தது கிராண்ட்ஃபாவை பார்க்க மட்டும் இல்ல, கின்னு ஒரு மாஸ்டர் பிளான் கூட தான் இங்கே வந்திருக்காங்க. கின்னுக்கு நல்லாவே தெரியும் இந்த கிராமத்துல சுத்தமா சாப்பாடே இல்ல அப்படிங்கிறதும், எல்லா வில்லேஜஸும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும். சோ அதனால நம்ம கிராண்ட்ஃபா கிட்ட கின்னு ஒரு மாஸ்டர் பிளானா சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, நீ இந்த வில்லேஜஸ் எல்லாத்தையுமே கூட்டி போய் அந்த கோட்டோஸ் ஃபேமிலியை அடிச்சு அவங்கள்ட்ட உள்ள ஃபுட்டை கலெக்ட் பண்ணி கொண்டாந்து கொடுத்தாலே இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படி சொல்லிட்டு நம்ம கிராண்ட்ஃபாட்ட கின்னு ஒரு பிளான சொல்றாங்க. இதே பிளான நம்ம கிராண்ட்ஃபாவும் இந்த வில்லேஜஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. ஆனா அதுக்கு அவரோட அப்பா ஒத்துக்கவே இல்ல. ஆனாலும் பசி தாங்க முடியாத அந்த மக்கள்லாம் சரி போலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம கிராண்ட்ஃபா பின்னாடி வராங்க. நம்ம கிராண்ட்ஃபாவும் இனிஷியலா போயிட்டு அடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் போறாரு. ஆனா இவங்க கூட்டி போற எல்லாருமே பல நாள் பட்னியாலேயே வாடி இருக்கவங்க. சோ அவங்களுக்குலாம் ரொம்ப தெம்பு இருக்காதுல்ல. சோ அதனால கோட்டோஸ் ஈஸியாவே அடிச்சு போட்டுறாங்க. அப்பதான் கின்னு என்ட்ரி கொடுக்குறாங்க அந்த நரமாமிசி சாப்பிடுற அந்த குரூப்போட. அந்த குரூப் வந்தவொடனே ஈஸியாவே அந்த கோட்டோஸ் அடிச்சு போட்டுறாங்க. அந்த ஃபைட்லயும் வின் பண்ணிடுறாங்க. திரும்ப வந்து அந்த குரூப்பும் இன்னும் ஒரு டிமாண்ட் தூக்கி வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நாங்க உங்களுக்கு தேவையான எல்லா சாப்பாடும் தரோம், ஆனா நீங்க அதுக்கு தர வேண்டியது ஹியூமன் சாக்ரிஃபைஸ். இந்த ஓட் ஃபெஸ்டிவல்ல முன்னாடி என்ன நடந்துச்சோ அது இப்ப நடக்கணும், எனக்கு ஹியூமன் சாக்ரிஃபைஸ் வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம கின்னு அந்த டிமாண்டை வைக்கிறாங்க. நம்ம பிரீஸ்டுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படி சொல்லிட்டு. ஆனா திரும்பி பார்த்தா அந்த மக்கள் எல்லாருமே அந்த டிமாண்டுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஏன்னா பசினால. உங்க எல்லாருக்கும் இந்த டவுட் கண்டிப்பா வந்திருக்கும், எப்படி காட்டுல கட்டி போட்டு இருந்த நம்ம கின்னு இப்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கா திரும்பி வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலா கின்ன கட்டி போட்டிருக்கும் போது மனுஷங்களை சாப்பிடுற அந்த குரூப் நம்ம கின்ன வந்து பாத்துருப்பாங்க. நம்ம கின்னையும் சாப்பிடலான்னு தான் வந்திருப்பாங்க. ஆனா கின்னு அவங்கள்ட்ட எப்படியோ பேசி அவனுங்களை இவங்களோட வசிய வலையில சிக்க வச்சு அவனுங்களையும் மேனிபுலேட் பண்ணி அவங்க கூடயே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படிதான் நரமாமிசி சாப்பிடுற அந்த பழக்கத்தையும் நம்ம கின்னு அந்த குரூப்ல இருந்து கத்துட்டு இருந்திருப்பாங்க. சோ இப்ப இவங்க பண்ற எல்லா விஷயமுமே இந்த கிராமத்தை தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அந்த வில்லேஜில் உள்ள யாருமே நம்ம கின்ன ஒழுங்கா மதிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம கின்ன அடிச்சு அடிச்சு விரட்டி இருப்பாங்க. சோ அதனால இந்த கிராமத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் கின்னு இந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பிரசண்டா தான் காமிக்கிறாங்க. நம்ம யோசிக்க இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ அந்த கோட்டோ ஃபேமிலில இருந்து தப்பிச்சு வந்த அந்த பொண்ணு இருக்குல்ல, அது நம்ம யோசிக்க பாத்துருது. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. யோசிக்க தெரிஞ்சிருது இவ வீட்டுல இருந்தா தப்பிச்சு வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போறான். அப்படி போயிட்டு இருக்கும் போதே போற வழியில ஒரு மரம் கிடக்கும். சரி அதை எடுத்து போட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்க அதை எடுக்க போவோம். பார்த்தா அந்த கோட்டோ ஃபேமிலியில உள்ள ஒரு சைக்கோ நம்ம யோசிக்கவை அடின்னு அடிச்சு நம்ம யோசிக்கையை அங்கேயே மட்டையாக்கிறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் யோசிக்கும் ஹீரோவோட பொண்ணு எங்க இருக்கா அப்படி சொல்லி தெரிஞ்சிருது. அதான் அந்த வித்தியாசமான ஆளே ஹீரோவோட பொண்ணு தூக்கிட்டு போயிருப்பான்ல அந்த இடத்துக்கு தான். சோ இங்க ரெண்டு பேரும் வேகமா அந்த இடத்துக்கு புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்க அப்படியே சீன் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி அந்த நாட்டோட மிலிட்டரி தான் காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த கோட்டோ ஃபேமிலி ஒரு ஸ்குவாடையே போட்டு தள்ளிருப்பாங்க இல்லையா. சோ அதனால இது ஒரு நேஷனல் லெவல் கிரைமா போகுது. அங்க பரபரப்பா மிலிட்டரி ஆளுங்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா திருப்பி அந்த பிரிட்ஜ்ல யோசிக்கவை தான் காமிக்கிறாங்க. கோட்டோஸ் சேர்ந்த ஒரு ஆளே நம்ம யோசிக்கவை அடின்னு அடிச்சு போட்டுச்சிருப்பான். அப்போ அந்த கோட்டோஸ் ஃபேமிலின்னு தப்பிச்சு வந்த அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு அந்த ஆள்கிட்ட வந்து யோசிக்க இருக்கான்ல, யோசிக்க தான் என்ன இங்க இருந்து கடத்திட்டு போனா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படி சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட இந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிருது. யோசிக்க நல்லா தெரியுது இந்த பொண்ணு ஏதோ பிளான் போடுது அப்படி சொல்லிட்டு. சோ அவனும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி அந்த ஆள் இந்த பொண்ணு மயக்கிட்டு இருக்கு. அப்படி பேசி இருக்கும் போதே சரக்குன்னு ஒரு கத்தி இறக்குது அந்த ஆள் முட்டிலேயே. அந்த ஆள் அது கொஞ்சம் கூட ரெஸ்பாண்ட் பண்ணாம அந்த பொண்ணை திருப்பி கத்தியால குத்திடுறான். குத்துறது மட்டும் இல்லாம, உனக்கு தான் என்னை பத்தி தெரியுமே, எனக்கு வலினா என்னன்னே தெரியாதுன்னு, நீ தப்பு பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே லைட்டா தள்ளாடுறான். என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு அந்த கத்தியை குத்தும் போதே அதுல பாய்சன் தடவை தான் குத்தி இருக்கும். சோ அதனால அவன் அங்கேயே மயக்கமாயி கீழே விழுந்துடுறான். அந்த நேரம் பார்த்து ஒரு போலீஸ் குரூப் நம்ம யோசிக்க வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இல்ல இந்த பொண்ணு எங்கடான்னு பார்த்தா அந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே குதிச்சு அந்த பொண்ணை எஸ்கேப் ஆயிடும். அப்படியே கட் பண்ணி அந்த வில்லேஜஸ் தான் காமிக்கிறாங்க. அந்த வில்லேஜஸ் எல்லாமே ஒண்ணு கூடி இது வரைக்கும் அந்த கோட்டோஸ் எல்லாம் நம்ம பட்டதெல்லாம் போதும், எல்லாரும் உடனே கிளம்புங்க, அந்த கோட்டோஸ்க்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படி சொல்லிட்டு அந்த வில்லேஜஸ் எல்லாமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி கோட்டோஸ் அந்த வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல நம்ம ஹீரோவால குண்டடிப்பட்டிருப்பான ஒரு ஆளு, அவன் பயங்கரமா வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். யோசிக்க எங்க போயிருக்கான் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடி அலைய ஆரம்பிக்கிறான். அங்க எங்கன்னு சொல்லிட்டு அலைஞ்சு நம்ம ஃப்ரீஸ்ட் ஃபாதர் இருக்க இடத்துல வந்துடுறான். ஃபாதரை பிடிச்சி யோசிக்க எங்க இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு நல்லா தெரியும், எனக்கு தெரியும், ஒழுங்கா சொல்லிடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபாதரை ஆல்மோஸ்ட் கொல்ற அளவுக்கு போயிடுறான். ஆனா அதுக்குள்ள ஃபாதரோட கிராண்ட்ஃபா வந்து யோசிக்க எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு யோசிக்க இருக்கிற அந்த இடத்த சொல்லிடுறாங்க. இதுக்கடையில அந்த வில்லேஜஸ்மே அங்க வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த வித்தியாசமான ஆளையும் நம்ம மசீரோவை தான் காமிக்கிறாங்க. அந்த ஆளை பார்த்தோன்னா நம்ம மசீரோ எப்பயும் போலயே அவ பாக்கெட்ல வச்சிருந்த ஒரு ஜெல்லி கேண்டியை அந்த ஆள்கிட்ட கொடுக்குறான். அந்த ஆளும் கேண்டியை தூக்கி வாயில போட்டுட்டு நம்ம மசீரோ கிட்டே அப்படியே போக ஆரம்பிக்கிறான். மசீரோ ஏதாவது பண்ண போறான் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது கரெக்ட் டைம்ல நம்ம ஹீரோவும் யோசிக்கவும் அங்க வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்தோடனே யோசிக்க
யோசிக்கலாம் கிடையாது, உடனே அந்த ஆளை சுட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா மசிரோ அந்த ஆளை சுட விடாம தடுத்துடுறா. நம்ம ஹீரோவால அவர் நிக்கிற அந்த ஆங்கிள் சுட முடியல அந்த ஆளை. சோ அதனால கியோசிக்கிட்ட சொல்லி சுட சொல்றாரு. ஆனா கியோசிக்கு மைண்ட்ல பல விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே கியோசிக்கோட பாட்டி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி தான் வளர்த்துருப்பாங்க. சோ அதனால பல விஷயமும் நம்ம கியோசிக்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அவனோட இன்னர் தாட்ஸ் எல்லாமே ஓரம் வச்சுட்டு அவனோட இமேஜினேஷன்ல வர அந்த பாட்டியை சுடுறான். கரெக்டா அந்த புல்லட் அந்த வித்தியாசமான ஆள் மேல போய் படுது. இப்படி கியோசிக்கு அந்த ஆளை சுட்ட உடனே கோட்டோ ஃபேமிலியோட எல்லாருமே இங்க வந்துடுறாங்க. இப்படி இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து அந்த கோட்டோஸ் ஃபேமிலிக்கு கியோசிக்கு மேல ஒரு பயங்கரமான கோவம் வருது. அப்படியே உள்ள எல்லாருமே நம்ம கியோசிக்க சுடலான்னு வர்றாங்க. ஆனா அந்த வித்தியாசமான ஆள் எந்திரிச்சிடறான். அவன் இன்னும் சாகல. அவன் அப்படியே நம்ம கியோசிக்க முன்னாடி வந்து கியோசிக்கவை யாரும் சுடக்கூடாது அப்படி சொல்லிட்டு தடுத்துறான். அப்படியே நம்ம கியோசிக்கவை திரும்பி பார்த்து நீ வாழு நீ வாழு அப்படி சொல்லிட்டு அந்த வார்த்தையை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கான். எப்படி பார்த்தாலும் கியோசிக்கு இவன் தானே அப்பா. ஆனா இது வரைக்கும் தான் பிள்ளைக்கு ஒரு வாட்டி கூட நம்ம யூஸ்ஃபுல்லா இருந்ததே இல்லையே, நம்ம எப்பயுமே கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருக்குமே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான் அந்த ஆளு. அவன் மைண்ட்ல அப்படியே பல விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனையே அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவனோட கை காலு முகம் அப்படி சொல்லிட்டு அவனே பிச்சு பிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அவன் மண்டையை அவனே உடைச்சி அவன் மூளையில உள்ள ஒரு பார்ட்டை எடுத்து அவனே சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவனே அவனை சாப்பிட்டு அவன் அப்படியே சாக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்திருந்த கிராண்ட்ஃபா அவனோட கடைசி ரிச்சுவலை அவனே பண்ணிக்கிறான் அப்படி சொல்லிட்டு அந்த கிராண்ட்ஃபாவும் சொல்றாரு. பொதுவா அந்த கோல்டஸ் ஃபேமிலியில உள்ள எல்லாருமே யாராச்சும் இறந்து போனாங்கன்னா அவங்களோட உடம்ப சாப்பிட்டு தானே இறுதி சடங்கு பண்றாங்க. இந்த இடத்துல அந்த ஆளு அவனுக்கே இறுதி சடங்கு பண்ணிக்கிறான் அப்படி சொல்லிட்டு தான் அந்த கிராண்ட்ஃபா சொல்றாரு. நம்ம கியோசிக்கு இருந்த அந்த இடத்துக்கு போலீஸ் ஃபோர்ஸ் ஃபுல்லா வந்துருது. நம்ம கியோசிக்கு என்ன சொல்றாருன்னா, யாரும் எதுவும் பண்ணாதீங்க, நம்ம சரண்டர் ஆயிடலாம். இதுக்கு மேலே நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா நம்ம சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்க முடியும், நம்ம யாருமே மிஞ்ச மாட்டோம் அப்படி சொல்லிட்டு நம்ம கியோசிக்கு அந்த இடத்துல சரண்டர் ஆக சொல்லிடுறான். எல்லாரும் சரண்டர் ஆயிடுறாங்க. அப்படி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாரு அவரோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக. நம்ம ஹீரோ கூட தான் மசிரோவும் இருக்கா. நம்ம ஹீரோக்கு அவரோட ஒய்ஃபை பார்த்தோன்னா தான் அவருக்கு உயிரே வருது. அப்படியே மயக்கம் மட்டும் விழுந்துறாரு. என்னடா அப்படி சொல்லிட்டு பார்த்தா இங்க நடந்த பிரச்சனையில நம்ம ஹீரோ சுத்தமா தூங்கவே இல்லை. சரி அவர் அப்படியே தூங்கட்டும், ஒரு ரெஸ்ட் கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவரையும் பக்கத்திலேயே ஒரு பெட்ல போட்டு தூங்க விட்டுறாங்க. அப்படியே நியூஸ் சேனல்லாம் கொஞ்சம் காமிக்கிறாங்க. இப்படி ஒரு ஊரே இவ்வளவு பெரிய கிரைமை ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்ததை பத்தி எங்க பார்த்தாலும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விளாகர்ஸ் எல்லாம் அந்த ஊருக்கு வந்து விளாக் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஊருக்கு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரை போஸ்டிங் போடுறாங்க. அவர் அந்த ஊருக்குள்ள அப்படியே என்டர் ஆயிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல உள்ள முக்காவாசி பேர் அந்த ஊர்ல இருந்து வெக்கட் பண்ணி போயிட்டாங்க. ஆனா ஒரு வீடு மட்டும் நல்லா கலகலன்னு இருக்கு. அந்த ஆபீசர் கூட வந்த இன்னொருத்தவங்கள்ட்ட கேக்குறாங்க, என்ன இந்த வீட்டுல மட்டும் ஆளுங்க இருக்காங்க, அவங்க யாரு அப்படி சொல்லிட்டு. அதுக்கு கூட வந்து அவங்க சொல்றாங்க, அவரை பத்தி நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியே கேமரா அந்த வீட்டை நோக்கி போகுது. அந்த வீட்டுல இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் அந்த ஊர்லயே திருப்பி வாழ ஆரம்பிச்சிடறாங்க. இப்படியே இந்த சீரிஸ் முடியுது. ஆக்சுவலா இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் சீசன் 1 நல்லா விறுவிறுப்பா போனுச்சு. ஆனா சீசன் 2 போட்டு வளன்னு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ தேவையில்லாத பார்ட் எல்லாத்தையும் நானே கட் பண்ணிட்டேன். ஹோப் இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ அடுத்ததான் நான் நிறைய மூவிஸ் போடலான்னு இருக்கேன். ஏன்னா சீரிஸ் போட்டா என்னால கண்டினியூவா போட முடியல. கமெண்ட்ல வந்து எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருங்க. See you again.